முதல் மரியாதை, கல்லுக்குள் ஈரம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபேஸ் ஆயில் உங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் சடன்லி நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் வேற வேற நினச்சிட்டோம். நமக்கு எதிரிகளே இல்லைன்னா கூட எதிரிகளை உருவாக்கிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போதான் நம்ம சீக்கிரமா ஜெயிக்க முடியும். ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு நியூஸ் ரீடராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். வெட்டி பேச்சு வீவர்ஸ் போச்சு அப்படிங்கிறது. ஆமாம், இந்த சேனல்லேருந்து வந்திருக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் இந்த அவார்டு பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதை பற்றி கொஞ்சம் 4 வார்த்தை பேசுங்க பார்ப்போம். சாய் மஞ்சு மேம்கிட்ட போய் நான் இப்போ சொல்கிறேன், என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவார்ட் ஃபங்க்ஷன் இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து பெண்களுக்காக விருது எடுத்து பண்ண சாய் மஞ்சு சிஸ்டருக்கும் சாலினி சிஸ்டருக்கும் எங்கள் மனம் நில்லுங்க வாங்க வாங்க, அப்படியே ஆடின கையோட பேசிட்டு போயிடலாம் வாங்க. வாங்க வாங்க சிஸ்டர், யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாம் வாங்க. இன்னொரு தடவை பாட்டை போட சொல்கிறீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வெட்டி பேச்சு இருந்தாலும் யூஸ் போச்சு.
கேள்வி தானே கேட்க சொன்னீங்க. என்னோட பேர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். சரி, கேள்வி அது இல்லை. நம்ம எந்த அவார்ட் ஷோக்கு இன்னைக்கு வந்திருக்கோம்? ஸ்வான் டிஜிட்டல் அவார்டு. யார் இப்போ சத்தமாக சொன்னது? அதை நீங்கள் தானே சொன்னீங்க. ஸ்வான்னா என்ன சொல்லுங்க? ஸ்வான்னா அன்னப்பறவை. சாரி, அன்னையா வெண்ணையா அன்னப்பறவை. பால்ல இருந்து தண்ணியை பிரிச்சு எடுக்க. கரெக்ட் தானே? அன்னப்பறவைங்கிறது கரெக்ட் தானா? இப்போ அன்னப்பறவைகள்லாம் இருக்குங்களா? ஏன் அதான் இங்கே நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னா அதுக்காக தான் அவார்டு கொடுக்குறாங்க. சரி, ஓகே. வழக்கமாக வந்து நிறைய அவார்ட் ஷோ போயிருப்பீங்க. அங்கே வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எப்படி உணர்றீங்க? யார் பேசுகிறா? நீங்கள் பேசுங்க. அதாவது எல்லா ஃபங்க்ஷனை விட இந்த ஃபங்க்ஷனில் வந்து லேடிஸ்க்கு மட்டுமே விருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இருந்தும் நம்ம முக்கியமானவங்களையும் இன்வைட் பண்ணி நம்ம சார் மெயினாக இதில் வந்து சீஃப் கெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. நான் வந்து பிடிவாதம் பண்ணி கூப்பிட்டு வந்தேன் இந்த விஷயத்தில். அவர் வரணும்னு சொல்லி அவர் வந்து எல்லாத்துக்குமே நல்ல வீடியோ எடுத்து கொடுத்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட். நான் என்ன கேட்குறேன்னா, பெண்களுக்குன்னு ஸ்பெஷலாக நடந்துச்சு. ஸோ இங்கே உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக தெரிஞ்சுது? ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட். எங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல, இம்ப்ரெஸ். ஃபர்ஸ்ட் டைம் பெண்களுக்காக சாய்லா மேடம் பார்த்தோம். சாய் மஞ்சு மேம்கிட்ட போய் நான் இப்போ சொல்கிறேன், என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அவார்ட் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து பெண்களுக்காக விருது எடுத்து பண்ண சாய் மஞ்சு சிஸ்டருக்கும் சாலினி சிஸ்டருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அதாவது இந்த அவார்ட் ஷோ நடத்தின எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லி சொன்னாங்க. அதான் சொன்னீங்க. நன்றி, வணக்கம். என்ன பார்க்குறீங்க? என்ன கேட்குறேன்னு பார்க்க போறீங்களா? வணக்கம். வணக்கம். சத்தமாக சொல்லுங்க. வணக்கம். டயர்ட் ஆயிட்டீங்களா? நீங்கள் தானே மேலே டான்ஸ் ஆடினது. வணக்கம். எப்படி எல்லாம் கை தட்டினாங்களா? எவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க? நான் 6 months மட்டும். இல்லை பாப்பா, இன்னைக்கு ஆடின டான்ஸ் எவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ஒரு நாள். ஒரே நாளில் பண்ணிட்டீங்களா? ரொம்ப சூப்பர். உங்கள் பேர் சொல்லுங்க. அனன்யா. என்னன்யா? அனன்யா. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th standard. ஓகே. இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜில் ஆடி இருக்கீங்களா? இன்னைக்கு ஆடினது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே. தேங்க்யூ. அதாவது காலையில் ஆரம்பித்த அவார்டு மதியம் லஞ்ச் டைம் விட்டாச்சு. சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி கரெக்டாக இருந்தீங்க? வரும்போது நாங்கள் சாப்பிட்டு வந்தோம், அதனால தான் கரெக்டாக வந்தோம். இல்லை, சாப்பிட்ற டைமுக்கு வந்த மாதிரியே இருக்கேப்பா. இல்லை சார், நான் வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு தான் நான் சாப்பிடாம இருக்கேனே. என்ன சொல்கிறேன்? ஆமாம்மா, நீங்கள் வந்து தான் அங்கே பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தெரியாது தங்க. நான் வரும்போது கால் பண்ணேன் மஞ்சுக்கும் சாலினிக்கும் ஃபோன் போட்டேன். ஃபோன் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அம்மான்னு கேட்கணும். அம்மா சாப்பிட போயிட்டு இருக்காருமா ஃபஸ்ட்டு அங்கே தான் நிற்கிறாங்க. நான் கேட்டுருவேன். இல்லையே, கேட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தான் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. அப்படியா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாட்கள் அப்புறம் வந்து அம்மாவை பார்க்குறேன். நிறைய ஃபங்க்ஷன் 2-3 ஃபங்க்ஷன் போக முடியலம்மா. நம்மளோட இன்ஸ்டாகிராம் மீட் நிறைய வச்சுருந்தாங்க, போக முடியல. இங்கே வந்த இடத்துல நிறைய உறவுகளை பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு 4-5 ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணிட்டுமே நினச்சேன். இன்றைக்கி வந்தோடனே முழுக்க பெண்களுக்கான ஒரு விருது இன்றைக்கி கொடுக்குறாங்க. அவார்டு நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து திருநங்கைகளான ஒரு 5 பெண்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க, 6 பேர்த்த. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நடத்தக்கூடிய சாய் மஞ்சுக்கும் சாலினிக்கும் ஒட்டுமொத்த எல்லா பெண்கள் சார்பாகவும் மீடியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் சார்பாகவும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நன்றிம்மா. அவார்டு வாங்கிட்டு அப்புறம் பேசலாம். ஓகே. சாப்பிட்டு முடிச்சு ஸ்ப்ரைட் குடிச்சிட்ருக்கீங்களாட்டுங்க? இல்லை இல்லை. சரி, இல்லை இங்கே வந்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காஸ்டியூம் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹேர் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். ஐயோ, இது பேசணும். அதை வச்சு கொஞ்சம் மேலே அப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி வச்சுக்க. இன்னைக்கு வந்து நம்ம ஸ்வான் அவார்டுக்கு வந்திருக்கோம். ஸ்வான் என்னது? அன்னப்பறவை. வா சூப்பர். நீ ஒரு ஆள் தான் முதல் டைம் கேட்டதுன்னு சொன்னீங்க. ஆமாம், ஸ்வான்னா அன்னப்பறவை. வெரி குட், வெரி குட். அதாவது ஃபீமேலுக்கான கொடுக்குறாங்க அவார்ட்ஸு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்த ப்ரோக்ராம். ஏன்னா பேச தெரியாது எனக்கெல்லாம். கொஸ்டின் கேட்காதீங்க. கேமரா ஆன் பண்ண கலகலன்னு பேசுறீங்களே. ஆமாம், சப்போர்ட்டுக்கு ஆள் அதை கண்டுக்காதீங்க. அப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நிறைய பேர் இருக்கிறனால இப்போ நிறைய பெண்களுக்கான அவார்டு. சரி, குழந்தைகளுக்கு தரவே இல்லை, நீங்க வந்தீங்க. நானும் ஒரு ஃபீமேல் தானே. ஸ்மால் ஃபீமேல். ஓகே.
சாப்பிடு போலாமா? சாப்பிட்டு வந்தாச்சுங்களே. ஐயோ ரெண்டாவது ரவுண்டா? சரி ஓகே, சாப்பிட்டு மீண்டும் ஏன்னா நிறைய கேள்வி நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தீங்க. சாமானிய மக்கள் எல்லாருமே சாப்பிடக்குள்ள பேச மாட்டாங்க, நீங்கள் எப்படி? இல்லை, சாப்பிடும்போது பேசிகிட்டே சாப்பிடும், அப்போ தான் ஜீரணமாகும் சீக்கிரமாக, அப்புறம் மறுபடியும் இன்னொரு பிளேட் வாங்கி சாப்பிட முடியும். ஏன்னா நீங்கள் சாமானிய மக்கள், இவங்க ஒரு பெரிய ஆங்கர், ரொம்ப நல்லா பேசுனீங்க. தெம்பா சாப்பிட்டு தெம்பா பேசுங்க. உங்கள் பேர் சொல்லிடுங்க அப்படியே. என்னோட பேர் விஜய் மாயாசரன். ஸோ இது என்ன சேனல்? ஓகே, வெட்டி பேச்சு. வெட்டி பேச்சு வியூஸ் போச்சு. வியூஸ் போயிடும். சரி ஓகே, ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுங்கள். ஒரு பெரிய சேனல் ஆனோடனே இவங்க என்னையோ கூப்பிட்டு ஆங்கரிங் பண்ண வைப்பாங்க. இப்பயே கூப்பிடலாம் கண்டிப்பாக. இந்த ஷோ முடிஞ்சதுமே கூப்பிட்டு ஆங்கர் பண்ணுவோம். அதாவது அவங்க ஒரு சிறந்த விஜய் அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன்னா, என்னை பற்றி எதுவுமே தெரியாது, நான் ஒன்றுமே பண்ணல, சும்மா இருந்தேன், நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். சரி, இங்கே வந்து பெண்களுக்கான விருது கொடுக்குறாங்க. சரி, குழந்தைகள் கொடுக்கவே இல்லை, நீங்கள் ஏன் வரீங்க? நானும் பெண் தான். என்னை பார்த்தா குழந்தை மாதிரியா இருக்கு. குழந்தை மாதிரி தானமா இருக்கு. நான் ஒரு பெண். என்ன அவார்டு கொடுக்குறாங்க? எனக்கு ட்ரெண்டிங் குயின் அவார்டு. ட்ரெண்டிங் குயின். ட்ரெண்டிங்கில் தானே இருக்கீங்க? சரி, சூப்பர், வாழ்த்துக்கள். அடுத்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து அவார்டு கொடுக்குறவங்களா இருக்குன்னு நான் வாழ்த்துக்கிறேன். ஏதாவது நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. நல்ல ஸ்டேஜ் தான், சாப்பிட்ற ஸ்டேஜ் தான். சாப்பாட்டுக்கு இல்லாமல் நிற்கிறது தான் தப்பு, சாப்பிட்ற ஸ்டேஜ். சரி, வாங்கிட்டு வாங்க. இன்னும் நீங்கள் பெரிய செலிபிரிட்டி ஆகணும்னா கொஞ்சம் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பேசுங்க, சரிங்களா? போய் சாப்பிடுங்க. அதாவது இன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷனில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டர் காட்டுறாங்க, அதானே பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் எது உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்? அதாவது உங்களுக்கு ஏஜ் என்ன? 40. 35 வயசுக்கு மேலே ஸ்வீட் அவாய்ட் பண்ணிக்கணும். இருந்தாலும் இப்போ தான் சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கேன். சரி, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இது புதுசாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். புதுசாக இருந்துச்சு. உமன்ஸ் எல்லாம் அப்படி சுற்றி எங்கே பார்த்தாலும் உமன்ஸாக இருக்காங்க. புதுசாக நல்லபடியாக பண்ணி சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்க மஞ்சு சிஸ்டரும் ஷாலினி சிஸ்டரும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இருந்துச்சு, ஒரு புதுசாக இருக்குது, அதை சொன்னேன். சாப்பாடு எப்படி இருக்குது? சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனால் நான் தான் கம்மியாக சாப்பிட்றேன்னு ஃபீலிங். சாப்பிடுமா. அதாவது என்னென்னா ஒரு பேலன்ஸ். சும்மா சொன்னேன், அதெல்லாம் பார்க்க மாட்டேன், பசி இல்லை, அதான் உண்மையான ரீசன். வெட்டி பேச்சு வியூவர்ஸ் போச்சு அப்படிங்கிறது. ஆமாம், இந்த சேனல்லேருந்து வந்திருக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் இந்த அவார்டு பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதை பற்றி கொஞ்சம் 4 வார்த்தை பேசுங்க பார்ப்போம். 4 வார்த்தையா? பெருமையாக பேசுமா, ஏன் பயப்படாத. நாங்கள் இருக்கிறோம், எங்கள் டீம் சப்போர்ட் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எத்தனை மணிக்கு வந்திருக்கிறீங்க? நான் பார்த்தீங்களா, இப்போ அவங்க வந்து வேற இது சாப்டருக்கு போகிறாங்க. இப்போ வந்து அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, கேளுங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஈரோட்டில் முதல் முறையாக நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து பெண்களுக்காக முதலாக நம்ம வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா ஷோஸ் எல்லாமே நடந்திருக்கு. பட் அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ஸு லேடிஸ் எல்லாமே கலந்து தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஸோ நாங்கள் முதலாக நம்ம ஈரோட்டில் நம்ம பெண்களுக்காக முதலாக நம்ம வந்து அவார்ட் ஷோ நடத்தியிருக்கோம். ஸோ அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ தான் மார்னிங்லேருந்து எல்லாம் முடிச்சு சசிலயா மேம், வக்கீல் மேம் எல்லாமே வந்திருக்காங்க. ஆனால் கோவை மீராமா குரூப் அவங்க வந்து இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்போ தான் ஃபங்க்ஷன் இன்னும் களை கட்ட போகுதுன்னு நாங்கள் நம்புகிறோம். பார்ப்போம், வெயிட் பண்ணி எப்படி ஈவினிங் வரைக்கும் நம்ம போகுதுன்னு. மேடம், நான் அப்புறம் இன்னொருத்தவங்களை பற்றி நாகரிகமால அவங்க வந்துட்டு காலையிலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணி உங்கள் ஃபேன்ஸ்லாம் நிறையா பேர் உங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு வந்து ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்டேஜில் கண்டிப்பாக ஒரு ஸ்பீச் கொடுத்து எல்லாத்தையும் டான்ஸ் அது ஸ்பீச்சுக்கு அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் பேச சொல்லுங்கள், நார்மலாக பேசுவேன். அதாவது ஸ்பீச் பண்ணணும், மோட்டிவேஷன் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். நீங்க எப்படி இந்த அளவுக்கு வந்தீங்க? மீடியாவில் எப்படி இவ்வளவு அது பாத்தீங்கன்னா நம்ம சேனல்லே போட்டுருப்பேன். வெட்டி பேச்சு வியூவர்ஸ்லயே நான் போட்டுருப்பேனே. அப்ப நீங்க வெட்டி பேச்சா? நான் வெட்டி பேச்சு இல்லம்மா, நாங்க வெட்டியா பேசிருக்கோமே தவிர அதுல கருத்தெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? சரி, அப்ப உங்க கருத்தை நீங்க இன்னைக்கு வந்து சொல்றீங்க எல்லாரும். ஆமா, கண்டிப்பா. உங்க வீடியோ வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். சீரியஸ்லி நான் உங்க வீடியோ நான் நிறைய பார்த்துருக்கேன். இதுதான் வாங்கிறது. நான் பார்த்துருக்கேன், நிறைய ஃபீல் பண்ணுற மாதிரி, நல்லா கண்ணீர் சொட்டு மாதிரி நான் நிறையா வீடியோவெல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஒரு வார்த்தை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட திறமைக்கான முதல் மேடை இது. என்னோடய பிளாட்ஃபார்ம் கூட சொல்லலாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோவும் நான் பண்ணினேன். வெரி குட். கங்க்ராஜ், ஒரு கை தட்டலாம் இல்லையா? நான் நிறைய வீடியோ இந்த சிஸ்டரோட வீடியோ நிறைய நான் பார்த்துருக்கேன். நான் ஒவ்வொரு வீடியோவும் வாங்க
அவங்க ஐடி சொல்லுங்க பார்ப்போம். அண்ணா இதை பற்றி தான் கேட்கக்கூடாது. சொல்லுங்க. நான் தான் பார்த்துருக்கேன், உண்மையாலுமே நான் பார்த்துருக்கேன் உங்கள் வீடியோ, நான் நிறையா பார்த்துருக்கேன். உங்களுக்கு நான் சேட் பண்ணுறேன். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நீத்து 569 ஒரு ஐடி வரும் உங்களுக்கு. அதாவது பண்ணி அவங்கள பற்றி ப்ரொமோட் பண்ண சொன்னேன். உங்கள் ஐடி இப்போ சிஸ்டர் நீங்களே சொல்லுங்கள், ஐடி சொல்லுங்கள். ஐடி சொல்லுங்கள். என்னோட ஐடி வந்து சுகன்குகன் 03. எல்லாருமே சுகன் குகன் அப்படிங்கிற ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஐடி பேர் என்ன? மஞ்சு 51. அந்த ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் பார்க்குற மக்கள் என்ன மட்டும் ஃபாலோ பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம். எங்கே போயிட்டாங்களா? வாங்க வாங்க வாங்க, வந்துட்டாங்க. அக்கா ஆடுவா. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டி பேச்சு வீவர்ஸ் போச்சு அப்படிங்கிற ஒரு சேனல்லேருந்து வந்திருக்கோம். நம்ம இப்போ வந்து ஒரு செலிபிரிட்டி பற்றி பார்த்துருவோம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் கலாகல்யா. அகல்யா. அகல்யா. உங்கள் வீடியோ நான் நிறையா பார்த்துருக்கேன். இதில் வந்து எனக்கு என்ன டவுட்டுன்னா, ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. ஆமாம், எனக்கு இருந்தது, இவ்வளோ இருந்துச்சு. நான் சாமிக்கு வேண்டுதல் வச்சுட்டேன் நான், அதனால அது போயிடுச்சு. நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அது பழகிடுச்சு, சின்ன வயசுலேருந்தே அப்படி தானே மெயின்டைன் பண்ணுறேன், பழகிடுச்சு. அதுதான் கஷ்டம். ஆனால் கஷ்டம், ஏன்னா தலை சீவும் போது ஒவ்வொரு டைமும் நம்ம சிக் எடுக்க முடியாது. ஓகே, இந்த அவார்டை பற்றி நீங்கள் ஒரு 4 வார்த்தை. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான அவார்டு. ஏன்னா வந்து உமன்ஸ்க்காக பண்ணுறாங்க. உமன்ஸ் தான் ஸ்பெஷலானு கிடையாது, பட் அதுக்காக எடுத்து பண்ணுறதுன்றதுனால இது ஒரு ஸ்பெஷல் அவார்டுன்னு சொல்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ உமன்ஸ் எல்லாருமே சிங்கப்பெண்கள் தான் இங்கே வந்திருக்கவங்க. எல்லாருமே ஒரு ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் ஒன்றா பார்த்து அதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலான அவார்டு தான். ஸோ இதுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு மஞ்சு சிஸ்டருக்கும் அதுக்கப்புறம் ஷாலினி சிஸ்டருக்கும் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அவார்டு வாங்க வந்த எல்லாருக்குமே ஸ்பெஷலாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஓகேம்மா, ரொம்ப நன்றி. நல்லா ஆங்கர் பண்ணிக்கிறேன். ஆமாம். ஸோ மறக்காமல் நம்ம வெட்டி பேச்சு வியூஸ் பேச்சு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செம்ம ஃபன்னு, அதுக்கப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான வீடியோஸ்லாம் செம்மையாக கொடுத்துட்டே இருப்பார். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போனீங்கன்னா நைட்டில் வந்து உங்களுக்கு கொசு கடிக்கும். கொசு கடிக்கக்கூடாதுன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சூப்பரான ப்ரொமோஷனாக இருக்குது. நில்லுங்க, வாங்க வாங்க, அப்படியே ஆடின கையோட பேசிட்டு போயிடலாம். வாங்க. வாங்க வாங்க சிஸ்டர், யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாம் வாங்க. நான் பண்ணவே இல்லை, நான் சும்மா நின்னு இன்னொரு தடவை பாட்டை போட சொல்கிறீங்களா? ரொம்ப வாங்க இல்லை நான் அவங்கள கலாய்க்கலான்னு வந்தேன், கடைசியாக என்ன தான் கலாய்ப்பாங்கன்னு எல்லாம். நான் ரொம்ப அருமையான உங்கள் ஸ்பீச் நான் மேடையில் இருந்து பார்த்தேன். கண்டிப்பாக ரொம்ப சூப்பர். உங்களோட பேர், உங்களோட டீட்டெயில் அப்படியே சொல்லுங்கள். என்னோட பேர் வந்து கங்கா வேல்முருகன். நான் மதுரையிலேருந்து வரேன். நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன். ஓகே, கண்டிப்பாக தான் நினச்சேன், என்னடா இவ்வளோ பயங்கரமாக பேசுகிறேன், அப்போ மதுரையாக தான் இருக்குன்னு நினச்சேன். அதே மாதிரி ஓகே, இந்த அவார்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், போயிருக்கீங்களா? ஸோ அந்த அவார்டுக்கும் இந்த அவார்ட் ஷோக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்க? அதாவது நம்ம ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்ஸ்லாம் நிறைய அவார்டு வாங்கியிருப்போம். ஸோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களை மாத்திரமே பாராட்டி மேரேஜுக்கு அப்புறம் லைஃப் ஸ்டைலே மாறி போயிடும் சில பேருக்கு. ஸோ இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் ஆப் மூலமாக வந்து அவங்களோட நடிப்பு திறமை, சமையல் திறமை, அப்புறம் இந்த பியூட்டிஷியன் நிறைய வெளிப்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் அவார்டு தான் சொல்ல முடியும். எத்தனையோ அவார்டு நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம், எல்லாமே மிங்க்லாயி அந்த மாதிரி தான். ஸோ இது பெண்களுக்காக ஒரு தனி அவார்டு அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களாம் வெவ்வேறு ஊர்லேருந்து வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர், நிறைய திறமையான லேடிஸ்லாம் இருக்காங்க, அவங்களையும் பாராட்டி அவார்டு கொடுக்கணும் அப்படின்றது தான் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மோட்டிவேஷனல் அவார்டு தான். தேங்க்யூ. இல்லை, எனக்குமே நான் உள்ளே இருந்து பார்த்தேன், கொஞ்சம் பொறாமையாகவும் இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு, பெருமையாக இருந்துச்சு. வாய்ப்பு இல்லை, இல்லை வருவாங்க, இப்படிலாம் நீங்கள் கலாய்க்க கூடாது. பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா ஆண்களும் அடுத்தது ஒரு அவார்ட் ஷோ ரெடி பண்ணுங்க. கண்டிப்பாக போட்டிக்காக இல்லை, இது மூலியமா வித்தியாசமா பண்ணுவோம். கேமரா உமன் வச்சுக்கோங்க, பேசுறதுக்கு எங்களை மாதிரி லேடிஸ் போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும் ஃபங்க்ஷன். அப்பதான் வருவாங்க. ஓகே, நன்றி எல்லாத்துக்கும். சரி, சொல்லுங்க, உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் பானு, நான் சென்னையிலேருந்து வரேன். ஓகே, என்ன அவார்டு கொடுக்குறாங்க இன்னைக்கு? ஃபீமேல்ஸ் அவார்ட். இல்லை, அவார்டோட நேம் ஸ்வான் அப்படின்னா ஸ்வான் அவார்ட், அன்னப்பறவை மகளிருக்கான சிறந்த விருதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் வாங்குறதுலே பெஸ்ட்டு அவார்டாக இதை நினைக்கிறேன். இதான் என்னோட லாஸ்ட் அவார்டு. இல்லை அப்படிலாம் இருக்காது.
ஏன்னா இதுக்கு மேலே கலந்துக்கிற ஐடியா இல்லை ஏன்னா அனுப்ப மாட்டாங்க வீட்டில் அனுப்ப மாட்டுறாங்க. ஒரு முறை பசங்களை சரி இருங்க, நான் ஒரு சின்ன எனக்கு நீங்கள் அன்னப்பறவைன்னு சொன்னதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அன்னப்பறவையில் ஆண் பெண் ரெண்டுமே இருக்குல்ல? இல்லை இருக்குங்களான்னு இல்லை தெரியல டக்குன்னு அப்புறம் எதுக்கு இல்லை இல்லையா? இருக்கு இல்லைங்க, பறவைனா எல்லா இனத்துலயுமே ஆண் பெண் ரெண்டுமே இருக்கும். அது கன்ஃபார்மான விஷயம். கன்ஃபார்ம். ஆனால் அன்னம் எனக்கு இவ்வளவு விவரமா தெரியாதுன்றதுனால எனக்கு யாரை கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கள், கூப்பிட்டு கேட்போம். கண்டிப்பா தெரியாது. அவார்டுக்கு யார் பேர் வச்சாங்களோ அவங்களையே கூப்பிட்டு கேளுங்க. அவங்களே கூப்பிட்டு கேட்கலாம். இல்லை அவங்க மதுரை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தெரியும். அந்த சிஸ்டர் கொடுங்களா? இல்லை இவங்க கொஞ்சம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஒரே ஸ்வான்னா அன்னப்பறவைன்னு சொன்னாங்க. அன்னப்பறவையில் ஆண் பெண் இருக்குங்களா? இருக்கு இருக்குல்ல. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டால், அதாவது தமிழ் ஆசிரியர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஐ மீன் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் என்கிட்ட போய் நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டிங்கன்னா வாட் கேன் ஐ டூ ஆர் ரியலி சாரி. ஸ்வான் அவார்டு அப்படின்னா அன்னப்பறவைன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அன்னப்பறவையில் ஆண் பெண் இருக்குங்களான்னு ஒரு சின்ன சந்தேகம். அன்னப்பறவைனாலே பெண் தான். அன்னப்பறவைனாலே பெண் தான், ஆணே கிடையாது. பாருங்க, அதுக்கு தான் இந்த பேர் வச்சவங்களை கேட்டால் தான் அது தெரியும். ஆனால் சைடில் சரி ஓகே, நீங்கள் இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்களே, அதாவது பெண்களுக்கான சிறந்த ஒரு அவார்டு, ஒரு பெரிய ஷோ சூப்பராக நடத்திருக்காங்க சிஸ்டர். இந்த அவார்டை பற்றி, இந்த அவார்டு வாங்கக்குள்ள உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? செம்ம ஃபீலாக இருந்தது. ஆனால் என்ன ஒரு மிஸ்ஸிங்னா, சசிலேயா மேம் கையில் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். அது ஒன்று தான் மிஸ்ஸிங், ரொம்பவே மிஸ்ஸிங். அதுதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னொரு கேள்வி, அங்கே கை கழுவ போகல கூட கணவனை விட்டு கொடுக்காம போவீங்களே, அவரை விட்டுட்டு வாங்கினமேங்கிற வருத்தம்லாம் கொஞ்சம் கூட இல்லையா? ஒரு ஸ்பெஷல் லேடிஸ் என்னன்னா தலை இல்லை அப்படிதான், தலைதுன்னா தனித்துவம் தான். அதனால தான் லேடிஸுங்கும் போது இதுக்கு லேடிஸ்க்கு முன்னுரிமை. ஓகே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மீதி அப்புறம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தொழில்களில் நல்ல கொடிக்கட்டி பறந்தவங்க, பாரதி ராஜா சார் இயக்கத்தில் வந்தவங்க. அருணா அவங்க பேர். முதல் மரியாதை, கல்லுக்குள் ஈரம், நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபேஸ் ஆயில் உங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் சடன்லி நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் வேறு நினச்சிட்டோம். அவ்வளோ அழகாக இருக்கீங்க. என்ன ஒன்று சின்னதாக ஒரு கொலுசு போட்டுருந்தீங்கன்னா அதை விட அழகாக இருக்கும். வந்துருக்கோம் எல்லாருமே ஒரு அழகு தான். தனி சிறப்பு உங்களுக்கு கொஞ்சம். சூப்பரா அலைகளோட இருந்துச்சாமா. கடல் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நீ உப்பா இல்லாம கொஞ்சம் இனிப்பா தித்திப்பா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்கம்மா. அதுக்கு வந்துட்டு கடல் டென்ஷன் ஆயிடுச்சு. சரி விடுடா அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்படியே திரும்பினா ஒரு ரோஜா இருந்துச்சாமா. நீ இவ்வளோ அழகா இருக்கே, உன்கிட்ட முள்ளு மட்டும் இல்லைன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா கிட்ட மனுஷன் சொன்னானாமா. ரோஜாவும் சரி, கடலும் சரி, குயிலும் சரி, செம்ம காண்டாய் மனுஷனை பார்த்து உடனே ஒன்னா கேட்டாமா, நீ கொஞ்சம் குறை கண்டுபிடிக்காம இருந்தீங்க இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டானாமா. அதே மாதிரிதான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுமே நிறைய குறைகளை பார்த்துட்டு வந்திருப்போம். ஒவ்வொருத்தவங்களும் பின்னாடி பேசிட்டே தான் இருப்பாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சத்தமா கத்தி இந்த அவார்டை தூக்கி சொல்லுங்க. என்ன குறை சொன்னவங்களுக்காக இதை நான் டெடிகேட் பண்ணேன்னு போஸ்ட் போடுங்க. நீங்க அதுலயே வின் பண்ணிட்டீங்க. பேசுறோம் பேசிட்டே இருக்கணும், நம்ம ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் லேடிஸ். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ.
முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்திலே அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாது வீற்றிருக்கும் என் முத்தமிழே, முதற் தமிழே, மூத்த தமிழே, நற்றுமிழே, நரந்தமிழே, நாடகத்தமிழே, நாட்டிய தமிழே, இலக்கண தமிழே, இலக்கிய தமிழே, தேனே, திகட்டாத திரவியமே, தாயே என் தமிழே, தந்தாயே நாவல் சரம் சரமாய் தமிழ் தேனே, உன்னை வரப்பேனா அல்லது உன்னை வணங்காமல் இருப்பேனா? உன் சின்ன மகளின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். தமிழ் தாய்க்கு பெரிய வணக்கம். எல்லா தோழிகளுக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். தினம் தினம் ஒரு 100கணக்கான கோடி மக்களால சொல்லக்கூடிய ஒரு பொய் என்ன தெரியுமா? நீ நல்லா இருக்கேன்னு கேட்டா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் உலகத்தின் ஆகச்சிறந்த பொய்ன்னு சொல்லுவோம். இன்னைக்கு இங்க வந்து உட்கார்றது கூட ஒரு சாதாரணமான நிலையில எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்க முடியாது. வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கும். இங்க இருந்து நீ அங்க போகணுமா, உனக்கு இந்த வேலை தேவையா, இதெல்லாம் பண்ணி நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்ற பல கேள்விகளை கடந்துதான் நாம இங்க வந்திருப்போம். ஒன்றும் இல்லை, இப்பெல்லாம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னா, இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு சந்தோஷப்படுறதை விட இவன் அப்புறம் நல்லா இருக்கான் அப்படின்னு போராமப்படுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. நம்ம என்ன சொன்னாலும் குறை சொல்லுங்க. பொண்களா இருக்கனால சொல்றேன், நம்ம கொஞ்சம் சென்டிமெண்டா எமோஷன் தான். ஒன்றும் இல்லை, நம்மள வீட்டில் நம்ம அம்மா சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு 1000 வாட்டி கேட்கும். அது ஒன்றும் பெருசா தெரியாது. நம்ம அப்பா தடவை கேட்டிருப்பாரு. ஆனா ஆன்லைன்ல வந்து யாராவது ஒருத்தர் சாப்பிட்டியாச்செல்லாம், உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டா நம்ம வந்து ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுவோம். அது ஒன்றும் இல்லை, அது நமக்கானவே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலகீனம் தான். ஒண்ணுதான் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆன்லைன்ல கிடைக்கக்கூடிய அன்பும் ஆண்ட்ராய்டு போன்ல இருக்கக்கூடிய சார்ஜும் நீடிச்சதா சரித்திரமே கிடையாது. 10-15 வருஷம் ஒன்னா குப்பை கொட்டியிருப்போம். அதுவே நமக்கு தெரியாம நிறைய வேலை பார்க்கும், என்னென்ன விஷயம் அடையவும் தெரியும். அப்படி ஒற்றுமையா வாழ்ந்த நிறைய கணவன் மனைவிகளை இன்னைக்கு டிவோர்ஸ் வரையும் நிற்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல யாருமே தெரியாது. கிடைக்கிற அந்த தற்காலிக சந்தோஷத்துக்காக நம்மளுடைய நிரந்தர லட்சியங்களை ஒத்தி வச்சிடவே கூடாது. இந்த இடத்துக்கு குறிப்பா ஒரு 2 பேருக்கு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே வேலை இருக்கு. நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா நான் சும்மா வரல, நான் காசு வாங்கிட்டு நான் வந்திருக்கேன். ஓகே, ஒன்றும் பெருசா பொதுநல சேவையெல்லாம் செய்யல, அது தனியா செய்யறேன், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா எந்த எஃபர்ட்டுமே இல்லாம நீங்கெல்லாம் எனக்கு வந்து நான் உங்களை வீடியோக்கள்ல பார்த்துருக்கலாம், இதுல வேணா, பட் இவங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கலைஞனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் பணமோ பொருளோ இல்லை, நம்மளுடைய கைத்தட்டல் தான். அது இருந்துச்சுனாலே நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும். அப்படி இந்த மேடையில உங்களுக்கு கொடுத்த ஷாலினி அவங்க தான் என்னை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாங்க. பெரிய நன்றி சொல்லணும் உங்களுக்கு. அப்புறம் மஞ்சுஸ்ரீ, இவங்க 2 பேருமா சேர்ந்ததனுடைய ஒரு தனி ஒரு உழைப்புன்னு சொல்லணும். பொண்ணு நீ என்ன பண்ணிடுவ அப்படி இப்படின்னு கேட்குறவங்க மத்தியில, பொண்ணுனா கரும்பு மாதிரி இல்லவே இல்லை, பொண்ணுன்னா இரும்பு மாதிரி. அதுக்கு இவங்க 2 பேருமே பெரிய உதாரணம். அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ். நேற்று நைட்டு என்னை பார்க்க வரும்போது மணி 10 இருக்கும். அப்பயுமே சொன்னாங்க, சாப்பிட்டீங்களா, வேலை முடிஞ்சிச்சா? இல்லை, இங்கே ஒரு வேலை போயிட்டு இருக்கு, இனிமேல்லாம் போயிட்டு ஸ்டேஜோட டெக்கரேஷன் ஒர்க் இதெல்லாம் பார்க்கணும், அவார்ட் டிராஃபி வாங்க போறேன், நான் அட்வொகேட் மேடம் கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு இப்போ வரையும் கூட சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களான்னு தெரியல. நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக யாரோ ஒரு 2 பேர் அந்த வேலையை எடுத்து பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கும் மனப்பூர்வமான நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ நீங்கள் நிறைய கேஸஸ் டீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுருப்பீங்க, நிறைய பேருக்கு சொல்லியிருப்பீங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்காக இருக்கிற இந்த பீப்புள்ஸ்க்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் பார்வைக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்தளவுக்கு ஃபெமிலியர் கிடையாது இன்ஸ்டாகிராமில். எனக்கு ஷாலினியை ரொம்ப நாளாக தெரியும். அவங்க ஆக்சுவலி பர்சனலாகவும் எனக்கு தெரியும். அண்ட் சாய் மஞ்சுஸ்ரீ சிஸ்டர் வந்து அவங்க மூலிமா எனக்கு தெரியும். பட் இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி பெண்களுக்காகவே பண்ணுற பெரிய விஷயமா நான் ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்குமே இது ப்ரௌட் மூமெண்ட் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய லேடிஸ் வந்து நிறைய ஃபீல்ட்ஸில் நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அது வெளிக்காட்டுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருக்குது. பட் இவங்க எல்லாருக்காகவும் வந்து
இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ண இந்த ப்ரோக்ராம் வந்து நிஜமாவே ப்ரௌட் மூமெண்ட். நீங்கள் எல்லாமே அவங்களுக்கு பெரிய அப்ளாஸ் பண்ணலாம். எனக்கு மேடம் செசிலியா இது வரைக்கும் தெரியாத பர்சனல் இப்போ தான் மீட் பண்ணுறேன். ஹலோ மேம். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, லேடிஸ்க்கு தேவையான ஒரு விஷயம், நான் நிறைய விஷயங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் எல்லா இடத்துலையுமே. ஃபஸ்ட்டு வந்து பொறுமை இல்லை, அந்த பேஷன்ஸும் புரிதலும், இந்த 2மே இருந்ததுன்னா டிவோர்ஸ்க்கு போகிறதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு வாய்ப்புகள் வராது. ஏன்னா நிறைய விஷயங்கள்ல 2 பேரும் வந்து புரிதல் இல்லாம ஒரு விஷயத்துல அவங்க 2 பேரும் இணையும் போது அந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ் தான் வருது. ஒருத்தர் விட்டு கொடுத்து போகலாம், ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் விட்டு கொடுத்து போகலாம், இன்னொருத்தர் பேசும்போது 2 பேருமே பேசி நாங்கள் 2 பேருமே சமம் அப்படின்றது வாழ்க்கை. நான் என்ன பேசுறேன்னா, இப்போ லைஃப்பை பத்தி தான் பேசுறேன். டிவோர்ஸஸ் எதுக்கு நடக்குதுன்னா 2 பேர்கிட்டையும் தப்பு இருக்கு. ஸோ 2 பேருமே எந்த இடத்துல ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் தாழ்ந்து போகலாம், அது வாழ்க்கையில் தாழ்ந்து போகிறதுல ஒன்றும் ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் தாழ்ந்து போகிறீங்க அப்படின்னு நினைக்கிற இடத்துல தான் ஆக்சுவலி நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ஸோ ஃபேமிலி பேக்கப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொசைட்டியில் நம்ம லேடிஸாக வின் பண்ணுறதுக்கு, சிங்கிள் லேடியாக இருக்கிறதுக்கு அது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான விங்ஸோட திரும்ப வராங்க, அது வேற. அப்படி இல்லாமல் ஒரு ஃபேமிலியில் இருந்துட்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஃபேமிலி பேக்கப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அண்ட் பேசி எதுவாக இருந்தாலும் தீர்த்துக்கோங்க. இது வந்து உங்களோட லைஃப்பில் நல்லா வருவீங்க, டெவலப் ஆவீங்க 2 பேரும் சேர்ந்து. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். பேஷன்ஸ் அண்ட் புரிதல். இதெல்லாம் நல்ல ஒரு செருப்படி வாங்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி டிப்ரெஷன் மோடில் உள்ள மூழ்கி உட்காரும் போது கரெக்டாக உங்கள் ரீல் வரும். அதுவும் அந்த சுச்சுவேஷனுக்கு ரிலேட்டடாகவே வரும். ஸோ இந்த கண்டென்ட் வந்து எங்கள் மனசை யோசிச்சு நீங்கள் பேசுவீங்களா, இல்லை வந்துட்டு நீங்கள் பேசுறதுனால எங்களுக்கு அது கரெக்டாக சுச்சுவேஷன் செட் ஆகுதா? எல்லாரோட லைஃப்லையும் ஃபேஸ் பண்ணலாம். மச்சான் இவன் எங்கேயோ பழமாக வாங்கியிருக்காண்டா, இவன் தான் நிறைய வாங்கியிருக்கோங்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, சில விஷயங்களை நம்மளுடைய லைஃப்பில் பண்ணக்கூடாது. என்னென்னா, மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அப்படி மற்றவங்க கிட்ட நான் நல்லவான்னு காட்டிக்கணும், நல்லதான்னு நிரூபிக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. மற்றவங்கள சந்தோஷப்படுத்தவும் வேண்டாம், மற்றவங்கள நம்ம கஷ்டப்படுத்தவும் வேண்டாம், அது நம்மளோட வேலையும் கிடையாது. யார்கிட்டையும் போய் காம்ப்ரமைஸே பண்ண வேண்டாம், சமரசம் பண்ணுறது நம்மளுடைய வேலையே கிடையாது. யாரையும் நம்பி நாம வாழவே வேண்டாம், நம்மளுடைய வேலையை நாம செஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த விஷயங்கள்லாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு லைஃப்ல இருக்கும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும், நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பெரும்பாலும் நம்ம கெட்டுறது வந்து இந்த 4 பேர் 4 விதமா பேசுறது அதெல்லாம் சொல்றாங்களா, அந்த 4 வேற எங்கே இருக்காது, நம்ம கூட தான் இருக்கும். ஒன்று பின்னாடி இருக்கும், ஒன்று இப்படி இருக்காம இருக்கும், பக்கத்துல இருக்கும். அதனால இந்த 4 பேருக்காக பார்த்தோம்னா அந்த 4 பேர் நம்ம பயந்து ஐயோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லி நினைச்சோம்னா நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி போனோம்னா அது வேற ஒரு 4 பேரை பத்தி குறை பேச ஆரம்பிச்சிடும். இந்த 4 பேருக்காக நம்ம யோசிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயமே நடக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு பெண்களா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சம் 2 தி க்ரோட் நம்மளை பத்தி என்ன சொல்லிட முடியும், மச்சான் கொஞ்சம் அப்படி, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதை தாண்டி என்ன செய்ய முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. பட் ஸ்டார்டிங்கில் இதை கேட்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்கும். நம்ம பண்ணாத ஒரு விஷயத்தை எப்படி போய் சொல்கிறாங்களே சொல்லிட்டு போக போக அப்படி யாராவது சொன்னாலே அப்படி சொல்லேனால ஆச்சரியம், இதெல்லாம் கேட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஸ்ட்ராங் ஆகுவாங்க. நம்மளுடைய மிகச்சிறந்த மோட்டிவேட்டர் யார் தெரியுமா? அம்மா அப்பா எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு மிகச்சிறந்த மோட்டிவேட்டர் யாருன்னா நம்மளை குறை சொல்கிறவங்க. ஏன்னா நாம பாட்டுக்கு அமைதியாக தான் இருப்போம், அதுவே அவங்க ஸ்க்ரூ கொடுத்து பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணி நம்மளை ஜெயிச்சிட வச்சிடும். ஸோ அதனால வந்துட்டு நமக்கு எதிரிகளே இல்லைன்னா கூட எதிரிகளை உருவாக்கிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போதான் நம்ம சீக்கிரமா ஜெயிக்க முடியும். ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு நியூஸ் ரீடராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இதுல இருந்து கூப்பிட்டாங்க, ஒரு கெஸ்டா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் நல்லா கருமையாக கூந்தல் இருந்தது, அது இடுப்பு ஒரு எடுப்பாய் வளர்ந்து இருந்தது, அப்படியெல்லாம் இருந்துச்சு. போய் பார்த்ததுக்கு அப்புறமா தெரியும் அது ஒரு கேன்சருக்கான பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட நான் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுவேன். நான் உட்காந்துருக்கேன், எனக்கு முன்னாடி ஒரு 50 பேருடைய தலையிலுமே முடியே இல்லை. ஒரு வழுக்கையாக இருந்துடும் அவங்களுடைய 2வது ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ் போகும்போது. நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் வேலைக்கு போங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க இல்லைல்ல இது எங்கள் பிரச்சனை, அது மாதிரி உங்களுக்கு வந்துருந்தா தெரியும் அப்படின்னாங்க. நான் ஒன்றுமே சொல்ல, சரி நான் போய் முட்டை எடுத்துக்கிறேன், உங்களில் எத்தனை பேர் வேலைக்கு போகிறீங்க? ஒரு 15 பேருடைய கைகள் உயர்ந்துச்சு.
அவங்க நினச்சிட்டாங்க நான் ஏதோ சினிமாக்காரி போய் சொல்கிறேன்னு. போயிட்டு நான் மொட்டை எடுத்து என்னுடைய ஹேரை அவங்களுக்கே டொனேட் பண்ணிட்டேன். டொனேட் பண்ணதுக்கப்புறமா வேலை பார்த்த சேனல்ல இருந்து என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்போ மாதம் 70,000 சம்பளம், ரொம்ப பெரிய விஷயம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 சம்பளங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, வேலை இல்லை. அதுக்கப்புறமா தான் டிக்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப் இருந்தது. அதில் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். வீடியோஸ் போடும்போது வீடியோலாம் தமிழில் தான் பேசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அப்போ யாரும் பண்ணாத ஒரு விஷயம் பண்ணணும், என்ன பண்ணலாம், பேசலாம். என்ன பேசலாம், தமிழில் பேசலாம். தமிழில் பேசும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, தமிழில் பேசுறியே உன்னை எவனாவது மதிப்பானா அப்படின்னு. தமிழில் பேசுனதுனால தான் இன்னைக்கு 3 இன்டர்நேஷனல் அவார்ட் சிறந்த தமிழ் பெண் பேச்சாளர் லண்டன் பார்லிமெண்ட்ல என்னுடைய 2வது அவார்ட் தமிழ் பேச்சுக்காக வாங்கும்போது ரொம்ப பெருமையா உணர்ந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம அழகுன்னு நினைக்கிறோம்ல, நம்ம பொண்ணுங்களா இருக்கிறனால நம்ம இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கணும், மேக்கப் போட்டுக்கணும், லிப்ஸ்டிக். என்னோட பெரும்பான்மையான வீடியோக்குள்ள நான் மேக்கப்பே போட்டுக்க மாட்டேன். பெரும்பாலும் ஒரு ஐல எதுவுமே இருக்காது. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னை பொறுத்தளவுக்கு நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நான் கொஞ்சம் ஒல்லியா இருந்தா நல்லா இருக்கும், நான் கொஞ்சம் குண்டா இருந்தா நல்லா இருக்கும், முடி கொஞ்சம் நீளமா இருந்தா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் கலரா இருந்தா நல்லா இருக்கும், பல்லு கொஞ்சம் உள்ள போயிருக்கும். எல்லாரும் நினைப்போமா? இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பை 4 பங்கா பிரிச்சோம்னா முதல் பகுதி கால் பகுதி. அதனாலதான் இதுக்கு பேர் கால்னு வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி முட்டி. கீழே விழுந்தோம்னா முதல்ல முட்டுறது முட்டி தான், அதனாலதான் அதுக்கு பேர் முட்டி. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி தொடை. தொடைக்கின்ற பணியை செய்யறதுனால இதுக்கு பேர் தொடை. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி வயிறு. வரக்கூடிய உணவு வா, இங்க கொஞ்ச நேரம் இரு, அவ்வளவுதான், அதனாலதான் அதுக்கு பேர் வயிறு. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி கழுத்து. இந்த உடலையும் இந்த தலையையும் இறுக்கி கட்டி வச்சிருக்கு, அதனாலதான் அதுக்கு பேரு கழுத்து. அதை கழுத்திருக்கக்கூடிய பகுதி முடி. இத்தோட ஒண்ணுமே இல்ல, முடின்னு கடவுள் நம்மளை கச்சிதமா தான் படைச்சு வச்சிருக்காரு. நாம தான் கடவுளுக்கு கரெக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். நான் இந்த கேன்சர் பேஷண்ட்ஸா இருக்கும்போது எனக்கு கிடைக்காத பேரும் புகழும் பிரபலமும் நான் மொட்டை அடிச்சு அசிங்கமா இருக்கும்போது கிடைச்சிச்சு. உங்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் அதுதான், உருவம் பொறுத்து இல்லவே இல்லை நம்மளுடைய வாழ்க்கை. உருவம் பொறுத்து இல்லவே இல்லை, எண்ணம் பொறுத்து தான் வாழ்க்கை. எண்ணம் போல்தான் வாழ்க்கை. நல்லது நினைச்சா நல்லா தான் இருக்கும். அந்த நல்லது கொஞ்சம் லேட்டா நடக்கும். நம்ம எல்லாரும் வந்துட்டு அண்ணாமலை படத்துல வர மாதிரி ஓவர் நைட்ல செலிபிரிட்டிக்குலாம் ரொம்ப ஈஸியா ஆகும். ஒன்றும் இல்லை, 4 பேர் குடும்பத்தை பத்தி பேசினா ஓவர் நைட்ல நாம தான் செலிபிரிட்டி இல்லையா? இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகுறது, ஃபேமஸ் ஆகுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. நம்ம திரும்பி பார்க்கறதுக்கு எப்படி வேணா வைக்கலாம். இந்த உலகம் அழகானவங்களையும் திரும்பி பார்க்கும், பிச்சைக்காரனையும் திரும்பி பார்க்கும். என்னடா எப்படி கிழிஞ்சு ட்ரெஸ் போட்டுருக்கானே அப்படின்னு பார்க்கும், இவங்க இவ்வளோ அழகா இருக்காங்களேன்னு பார்க்கும். ஆனா பார்க்கிற பார்வை வேற. எந்த விதத்துல நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அந்த பார்வையை நாம தான் கொண்டு வரணும். அவ்வளவுதான். வேற என்ன, நான் பேசுறீங்க, நான் பாட்டு பேசிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆனால் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி இவங்க இவ்வளோ அவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் கேட்டுக்கலாமா? ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஹாய் மேம். ஹாய். ஆக்சுவலாக வந்து எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இவ்வளோ சப்போர்ட்ஸ் வந்து கிடைக்கும் நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அதே போல் ஃபங்க்ஷனில் முன்னே லேட்டானாலும் இது கடைசி வரைக்கும் உட்காந்து சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு இன்னுமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் இது. நெக்ஸ்ட் லெவல் வந்து பண்ணலான்ற மாதிரி இருக்கு. உங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே வேணும். நெக்ஸ்ட் ஈவெண்ட் வந்து மதுரையில் February 9th அன்னைக்கு பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதில் ஆண்கள் பெண்கள் இருபலரும் கலந்து கொள்கிற மாதிரி அதில் இருக்கிற கேட்டகரிஸ்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு December 1st வீக்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். அதே போல் இந்த ஸ்கேன் டிஜிட்டல் அவார்ட்ஸ் இதுக்காக வந்து நான் ஒரு வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அவார்டு ஈவெண்ட்ஸில் வந்துட்டு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இந்த மாதிரி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சருக்காக வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் ஒரு வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராம் எல்லாமே வந்து வெப்சைட் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த ப்ரோக்ராம்ஸான வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அதில் அப்லோட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதோட வெப்சைட் லிங்க் வந்து இப்போ இங்கே கொடுப்பாங்க. மாயா வந்து அதை வந்துட்டு கொடுப்பாங்க. லிங்க் வந்து நீங்கள் பார்க்குறவங்க இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள் மார்னிங் வரைக்குமே எங்களுக்கு இவ்வளோ பேர் ஒரு வீக்கில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு 4 டேஸாக ஃபீவர் வேறு, அதுலேயும் ஓடிக்கிட்டே இருந்தோம் நானும் ஷாலினி அக்காவும். அது ரொம்ப ரொம்ப வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம மதுரையில் நடக்கிற அவார்ட் ஃபங்க்ஷனும் எங்களோட ஃபுல் சப்போர்ட்டும் கொடுங்க. நம்ம எல்லாருமே வந்து அதில் நெக்ஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச்.